இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. Hello? What? Is it? My God. என்ன தேவியானி? அங்க பாருங்க, நான் நீதிக்காக போராடிட்டு இருக்கேங்க. அந்த மித்ராவுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும் நான் போராடிட்டு இருக்கேன். ஆனா அவன் பொண்டாட்டி என்கிட்ட வந்து பண பேராசை காட்டுறா. கேஸ வாபஸ் வாங்கன்னு சொல்லி என்ன மிரட்டுறா. இந்த லக்ஷ்மி அவ புருஷனோட வாழ்க்கைய பத்தி மட்டும்தான் யோசிக்கிறா. ஆனா ஒரு பொண்ணோட வாழ்க்கை இதுக்கப்புறம் என்ன ஆகும்னு அவ ஒரு நிமிஷம் கூட யோசிச்சு பார்க்கவே இல்ல. அந்த பொண்ணு மறுபடியும் ஃப்ராட் தான பண்ணிட்டா. அண்ணையும் பயங்கரமா மாட்டி விட்டுட்டா. இப்ப சொல்லுங்க மிஸ்ஸஸ் லக்ஷ்மி நந்தன், அந்த பொண்ணு சிந்துற கண்ணீருக்கு உங்களால பதில் சொல்ல முடியுமா? அவங்க வேதனைக்கு உங்களால பதில் சொல்ல முடியுமா? நீதிக்கு போராடுற இந்த பொண்ணு கிட்ட இப்படி வந்து உங்களோட பேராசையை காட்டுறீங்களே, வெக்கமா இல்ல? இப்ப அண்ணி எப்படியாவது வெளியே கூட்டிட்டு வரணுமே. நிறுத்துங்க அண்ணி, நீங்க என் கூட வாங்க. அர்ஜென்டா என் கூட வாங்க அண்ணி, ப்ளீஸ் இருங்க. சொல்லுங்க பிரியா. எனக்கு ஏற்பட்ட நிலைமை வேற யாருக்கும் வந்துடக்கூடாது. ஒருவேளை வந்தாலும் உங்களை மாதிரி மீடியாக்காரங்க தான் சப்போர்ட்டா இருக்கணும். அப்பதான் நீதி வெல்லும். அப்பதான் மித்ரா மாதிரி ஆளுங்களுக்கு தண்டனை கிடைக்கும். அப்பதான் இந்த லக்ஷ்மி மாதிரி ஆளுங்கெல்லாம் திறந்து வாங்க. தயவு செஞ்சு நீங்க எல்லாரும் எனக்கு சப்போர்ட்டா இருக்க பாருங்க. ஒரு பிரச்சனையை கிளியர் பண்ணணும்னு நினைச்சு அதை விட பெரிய பிரச்சனை சுமந்துகிட்டு வந்திருக்க. ஏதோ செய்ய போறேன்னு நினைச்சு போய் அதை விட பெரிய தலைவலியோட வந்து நிக்கிற. என்ன மன்னிச்சிருங்க. பாரு, மன்னிக்கிற அளவுக்கு இது ஈஸி கிடையாது. நீ உருவாக்கி இருக்கிற இந்த பிரச்சனையில இருந்து வெளியே வர்றது. அந்த பொண்ணு அப்படி பண்ணுவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. என்கிட்ட நல்லா பேசினா, கேஸ விட்ரா பண்ணிக்கிறேன்னு சொன்னா. அவளும் ஒரு பொண்ணு தானே, என்னோட வேதனையை புரிஞ்சுப்பான்னு நினைச்சேன். ஆனா ஒரு பொண்ணுக்கு இன்னொரு பொண்ணு துரோகம் பண்ணுவாங்கறத நான் யோசிக்காம போயிட்டேன். என்னால ரொம்ப பெரிய தப்பு நடந்துருச்சுங்க. உங்க மேல இன்னும் ரொம்ப பெரிய பிளாக் மார்க் ஆயிடுச்சு. என் புருஷனை எப்படியாவது காப்பாத்திடலான்னு போய் நானே இன்னும் பெரிய சிக்கல் ஆக்கிட்டேன். என்ன மன்னிச்சிருங்க. சரி, அழுதது போதும், நீ உள்ள போ. இன்னைக்கு நீ என்ன பண்ணிருக்கேன்னு உனக்கு தெரியுமா? ஏற்கனவே பிரச்சனையில மாட்டிட்டு இருக்கிற மித்ராவை நீ மறுபடியும் பிரச்சனையில மாட்டி விட்டுருக்க. நான் சொல்றது புரியுதா? கையால் ஆகாதப்போ எதை பத்தியும் யோசிக்காம வீட்டுக்குள்ள இருக்கணும். என்னால முடியும், அதை பண்ணிடுவேன், இதை பண்ணிடுவேன்னு இறங்குனா இப்படிதான் கேவலப்பட்டு நிக்க வேண்டியதான்.
ரிலாக்ஸ். அரவிந்தா, நான் சொல்றதுக்கு தயவு செஞ்சு நீங்க கொஞ்ச நேரம் பேசாம இருக்கீங்களா? உங்க பையன் எதுக்காக இப்படி பண்ணா? தப்பு பண்ணிட்டான்ல, திமிர் எடுத்துதான் இப்படி எல்லாம் பண்றான்னு சொல்ற 1008 கேள்விகளுக்கு மத்தியில பதில் சொல்ல முடியாம இங்க செத்துட்டு இருக்கும். இப்ப போய் நீ அதை விட அதிகமான கேள்விகளை வீடு வரைக்கும் இழுத்து விட்டுட்ட. உன்னை நான் என்னன்னு சொல்றது? மனசுல உன்னை பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்க லக்ஷ்மி? சினிமால எல்லாம் காட்டுவாங்களே சூப்பர் உமன், அப்படி நினைப்பா உனக்கு? அவங்கதான் ப்ராப்ளம்ஸ் வர்ற இடத்துல எல்லாம் வந்து பவரை யூஸ் பண்ணி கிளியர் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அத பார்த்து நீயும் சூப்பர் உமன் ஆகணும்னு ட்ரை பண்றியா? இல்லனா இந்த டிவி சீரியல்ஸ்ல காட்டுவாங்களே, கிராமத்துல இருக்கிற ஒரு பொண்ணு சிட்டில இருக்கிற புருஷனுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் கிளியர் பண்ணிக்கிட்டு இருப்பா. அத பார்த்துதான் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கியா? இத பாரு, நீ நடந்துக்க நினைக்கிறதெல்லாம் சினிமாலயும் சீரியல்ஸ்லயும் மட்டும்தான் நடக்கும். அப்படியெல்லாம் இல்ல சின்னத்த. அந்த பொண்ணு கிட்ட கெஞ்சி கேட்டா ஒத்துப்பான்னு தான் நான் போனேன். ஆனா அந்த பொண்ணு அப்படியே ஏமாத்துவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. உலகமே அப்படித்தான் இருக்கு லக்ஷ்மி. முட்டாள்தனமா பிஹேவ் பண்ணிக்கிட்டு இருக்காம உன் கண்ணை திறந்து இந்த உலகம் எப்படி இயங்கிட்டு இருக்குன்னு பாரு. மாம், என்ன இது? அண்ணி ஏதோ இதெல்லாம் வேணும்னு பண்ண நீ மாதிரி. எதுவும் பேசாத விவேக். மாமா, நான் அவரை எப்படியாவது காப்பாத்திடலான்ற நோக்கத்தோட தான் அங்க போனேன். ஆனா என்னோட முயற்சியில குடும்ப கௌரவத்துக்கு இப்படி ஒரு தீங்கு ஏற்படும் நினைக்கல. வருத்தப்படாத லக்ஷ்மி, இப்போ ஒன்னும் ஆகல. தேவயானி, நடந்தது என்னமோ நடந்துருச்சு. நடந்தது பத்தியே 10,000 வாட்டி பேசுறதுனால நடந்தது எதுவும் மாறாது. எல்லாரும் சேர்ந்து லக்ஷ்மியை திட்டுறதுனால பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்க போறதில்ல. பிரச்சனைக்கு எந்த தீர்வும் கிடைக்காதுதான் மாமா, நானும் ஒத்துக்கிறேன். ஆனா இந்த லக்ஷ்மி மறுபடியும் இந்த மாதிரி எந்த கூத்தையும் நடத்த கூடாதுன்னு அவ மரமண்டைக்கு புரியுற மாதிரி எடுத்து சொல்லணும்ல.